ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்படி கிடைக்குது, வாழ்க்கையில் சக்ஸஸ்னு நம்ம எதை நினைக்கிறோம், வாழ்க்கையில் நம்ம மேன்மை பெறுவது எப்படி என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நாம் நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த நவீன உலகத்தில் எதை பற்றி டிஸ்கவரி பெரிய லெவலில் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மைண்டை பற்றி அந்த டிஸ்கவரி என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நம்ம ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள போனோன்னா சிலர் இன்றைக்கி அப்பர் மிடில் கிளாஸ்லலாம் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் டாக்டர் இருக்காங்க. அங்கே இவர் இருக்கார், நம்ம கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், நம்ம ஃப்ரெண்டு தான். அப்புறம் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவர் நமக்கு ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு. இப்படியெல்லாம் சொல்லி நிறைய பேர்கிட்ட நட்பை செயற்கையாக உருவாக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம நினைவிற்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று பார்க்கும்போது, நம்ம உடலோடு நமக்கு சரியாக உறவு கொள்ள தெரிய வேண்டும். நம்ம வேறொருவரோடு உறவு கொள்வதற்கு முன்பு நம்ம உடலில் இந்த ஒவ்வொரு உறுப்புகளாக நினச்சி நம்ம பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டாம். இந்த மைண்டை டிஸ்கவரி பண்ணவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க என்று பார்க்கும்போது, இந்த மனமே மருந்தாக அமையும் என்றுதான். இந்த ஹீலிங் பவர் யாருக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, யார் ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கிறதோ அவருக்கு பாடியில் ஹீலிங் பவர் உருவாகிறது. அது இயற்கையாகவே உருவாகிறது. ஆக நம்ம திட சித்தத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் நம்ம உணவில் நெறிப்படுத்தி கொண்டு எவ்வளோதான் வாழ்ந்தாலும் உடலில் சில உறுப்புகள் பாதிக்கப்பட தான் செய்யும். அப்படி பாதிக்கப்படும் போது அதிலிருந்து யார் மீண்டு வருகிறார்கள் என்று பார்க்கும்போது, அசைவிலா ஊக்கம்னு வள்ளுவர் சொல்வார். அந்த அசைவிலா ஊக்கம், சரி வந்துருச்சு, நம்ம முடிஞ்சிருச்சு, எனக்கு முன்னாடியே தெரியும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், யாருமே அதை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு, இந்த உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு நம்முடைய மனோசக்தியை எப்படி பயன்படுத்துவது என்று யார் ஒருவர் யோசிக்கின்றாரோ அவருக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்குள்ளே இருக்கிறது ஹீலிங் பவர். அந்த ஹீலிங் பவரை நம்ம எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று பார்க்கும்போது, தினமும் காலையில் நம்ம வாய் விட்டு சொல்ல வேண்டும், உடல் ரீதியாக நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கின்றேன், மனையியல் ரீதியாக பலம் பெற்று வருவதை உணர்கின்றேன், மனையியல் ரீதியாக பலம் பெற்று வருவதை உணர்கின்றேன், புத்தி பலம் அதிகரித்து கொண்டே வருகிறது, புத்தி பலம் பெருகிக் கொண்டே வருகின்றது, ஆயுள் பலம் அதிகரிக்கிறது, பொருளாதாரத்திலே ஏற்றம் பெறுவதாக உணர்கின்றேன். இப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே வரணும். அப்படி சொல்லிக்கிட்டே வரதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நடந்துட்டா மாதிரி நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாயிடும். நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் உருவான உடனே என்ன ஆகும் என்று பார்க்கும்போது, யூனிஃபைடு ஃபீல்டோட நமக்கு கனெக்ஷன் இருக்கும்போது பெரிய நோய்கள் எல்லாம் வராது. முதல்ல வந்தாலும் உடனே சரியாயிடும். அதனால நம்ம பொருளாதார வெற்றி பெறணும்னாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்பை தனிநபர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றாலும் சரி, அல்லது நம்ம உடல் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, உற்சாகம் அதிகரிக்கணும்னு சொன்னாலும் சரி, மனதிற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அப்படி மனதுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஹீலிங் பவர் நமக்கு வந்துடும். ஹீலிங் பவர் வந்துட்டதுக்கு பிறகு ஜாயின்ட் பெயினை அதை சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா, அதை தாட் மூலமாகவே ப்ரேயர் பண்ணி சரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுவாச கோளாறு இருக்கா, அதை தாட் மூலமாகவே சரி பண்ணலாம். எல்லாத்துக்குமே நம்ம மனமே மருந்தாக அமையும். சித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய மருந்து என்ன என்பதை புரிந்து கொள்ளும் போது அதுதான் தியானம். அந்த சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய மருந்தை சரியான முறையிலே உட்கொள்ள தெரிய வேண்டும். பிரபஞ்சம் அதை நமக்கு ஊட்டுவதற்கு தயாராக இருக்கிறது. அந்த சத்துணவை பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு ஆரோக்கியத்தை அளிக்க தயாராக இருக்கிறது. நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. நாம் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கோம், ரொம்ப மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கோம், யாரும் நெருங்க முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த போலித்தனமான வாழ்க்கையிலிருந்து விலகி நம்ம இயற்கையான காற்றை சுவாசிக்க வேண்டும். சூரிய ஒளி படுவதை ஆசீர்வாதமாக நினைக்க வேண்டும். நீராடுகின்ற போது நாம் உடல் தூய்மை உள்ள தூய்மை ஏற்படுவதாக நினைத்து நீராட வேண்டும். தினமும் காலையிலே உணவு உட்கொள்ளும் போது அதை தேவாமிர்தமாக, அதை ஒரு பிரசாதமாக நினைத்து உட்கொள்ள வேண்டும். இப்படி லைஃப் ஸ்டைலே நமக்கு தியானமாக மாறணும். தியானம்னா கண்ணை மூடினா தான் தியானம்னு கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறையே ஒரு தியானமாக மாறும்போது, நடக்கும்போது மந்திரங்களை சொல்லிக்கிட்டே நடக்கணும். உச்சுவாசத்தின் போது படுத்திருக்கும் போது ஓம் நமச்சிவாய, விடும்போது சிவாய நமக, அல்லது வேற ஏதாவது உங்களுக்கு மந்திரம்
ஜீசஸை நீங்கள் கும்பிட்டாலும் சரி, அதை இஸ்லாம வழிபட்டு இஸ்லாமிய முறையை பின்பற்றினாலும் சரி, அல்லாஹு அக்பர்னு சொல்லி மூச்சை எடுத்தாலும் சரி, எல்லாமே இறை வழிபாடு மாதிரியே இருக்க வேண்டும். நம்ம சமாதி பழக்கத்தை சகஜத்தில் கொண்டு வர வேண்டும் என்று ராமலிங்க சுவாமி சொல்வார். அந்த சமாதி பழக்கத்தை சகஜத்திலே நாம் கொண்டு வருவதற்கு நம்ம மனதிற்கு பயிற்சி தேவைப்படுகிறது. தொடர்ந்து காலையிலே அதிகாலையில் பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே ஜாய்ஃபுல்லாக இருக்க போகுது இன்னைக்கு பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க போகுது அப்படி சொல்லணும். இரவு உறங்கும் போது நன்றி நன்றி நன்றின்னு நம்ம கிராட்டிடியூடை வெளிப்படுத்தணும். அதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம்னா கீழே விழுகிறதுல அப்புறம் உருண்டு புரண்டு அப்படியே அங்க பிரதர்ஷனம் செய்கிறதுன்னு நினச்சக்கூடாது. பக்தி மார்க்கம் என்பது ஆணவம் இல்லாமல் இருப்பது, ஆணவத்தை பலி கொடுத்து விடுவது. நம்ம இன்னைக்கு வாழ்றதுக்கு ஆதாரமாக பிரம்மாண்ட சக்தி இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கு நன்றி நன்றின்னு சொல்லணும். அப்படி நன்றி கூறிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை மலரும் என்று கூறி வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். RC Podcast by MS Ravishankar Raja.